அனைவருக்கும் மாலை வணக்கம். உங்களுக்கு ஒரு அடுத்த 7 மாசத்துல ஒரு 10,000 கோடி சம்பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஒரு நாளைக்கு 1 மணி நேர ஒத்துழைப்பு, உழைப்பு இல்லை, 1 மணி நேர ஒத்துழைப்பு அப்படி கொடுத்தா ஒரு 10,000 கோடி கிடைக்கும். அப்படின்னா எவ்வளவு பேர் தயாரா இருப்பீங்க? யாரும் கை தூக்க மாட்டேன்றீங்க எல்லாரும். இப்போ அதோட ஒரு லட்சக்கணக்கான பண மதிப்பு இல்லாத ஒரு விஷயம் 7 மாசத்துல ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒத்துழைப்புல கிடைக்குது அப்படின்னு சொன்னா எவ்வளவு பேர் தயாரா இருக்கீங்க? இதை தான் நம்மளுடைய குருநாதர் 1 ஜனவரி 2026 புது வருட உரை ஆற்றும் பொழுது ஒரு 3-4 நிமிஷம் தான் பேசினாரு. ஆனால் ஒரு பெரிய விஷயத்த சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டார். நம்ம நிறைய பேர் அதை கவனிக்காம கூட விட்டுருக்கலாம். அது முடிஞ்ச உடனே 4ஆம் தேதி ஆரணியில் வரும்போது இதை பற்றி டீப்பாக பேசினேன். இப்போ லாஸ்ட்டு ஒரு மாசமா எங்கே போனாலும் இதை பற்றி தான் நான் நிறையா பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க ஒரு பெரிய ஒரு அரிய பொக்கிஷத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. நம்ம எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கோமா? நார்மலா கோயில் வாசல்ல பாத்தீங்கன்னா, நல்லா பேசுறேன்னு தட்டி கொடுக்குறாரு. கோயில் வாசல்ல நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம கையில வச்சுட்டு உட்காந்துருப்போம், போறவங்க யாரும் போட மாட்டாங்க. ஒரு 10 பேர் போனா ஒரு ஆள் தான் போடுவோம். ஆனா இங்க ரிவர்ஸ், போடுறதுக்கு ஒருத்தர் பர்மனண்டா ரெடியா இருக்காரு, நம்ம யாரும் போய் கேட்கறதுக்கு ரெடியா இல்லை. இது என்ன பண்ணணும் அப்படின்றத அவரு அதிலேயே சொல்றார். மனித பிறப்பின் இருப்பதற்குள் ஒரு உயரிய குறிக்கோளை அடைவதற்கு சொந்த முயற்சியில் நீங்க எடுத்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி புக்கு படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1.5 to 2 கோடி வருஷம் ஆகும். ஒவ்வொரு பிறப்பும் அடுத்த பிறப்பு, அடுத்த பிறப்பு, அடுத்த பிறப்பு, தொடர்ச்சியாக 24 மணி நேர தியானம், வாழ்க்கை முழுவதும் தியானம், ஒவ்வொரு பிறவி அடுத்த பிறவி மீண்டும் மீண்டும் தியானம். இது மாதிரி பண்ணீங்கன்னா 1.5 to 2 கோடி வருஷம். ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி புக்ல டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. பாபுஜி மகாராஜ் சொன்ன விஷயம், சாரிஜி மகாராஜ் சொன்ன விஷயம், இது அனைத்தையும் சுருக்கி 7 மாதத்தில் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம். ஆனால் அதில் ஒரு சின்னதா ஒரு வில்லங்க இருக்கு. ப்ராப்பர்ட்டி வாங்கினா ஈஸி போட்டு பார்க்கணும், என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட். அது மாதிரி இதில் ஒரு சின்னதா ஒரு வில்லங்கம் இருக்கு. இந்த 7 மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சியானது இனியில ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சு, நான் நிறைய இடத்துல சொல்றது, மீண்டும் ஆரம்பிங்க. இன்றே முதல் நாள். சார்ஜி மகாராஜுடைய கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதங்கள், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதங்களில் அவர் பேசின பல உரைகள் 2014 போய் பார்த்தீங்கன்னா காலத்தின் அவசரத்தை பற்றி மீண்டும் மீண்டும் சொல்றார். மீண்டும் மீண்டும் இதே தான் தாஜி பல இடங்களில் சொல்றார். நம்ம காலத்தை ரொம்ப விரயம் பண்றோம், தேவையில்லாத பல விஷயங்கள். அது உங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட், படம் பார்க்கறதோ, ஊர் சுத்துறதோ, பணம் சம்பாதிக்கிறதோ, குடும்பத்தோடு இருக்கிறதோ, இதை பற்றியெல்லாம் அவங்க கேட்கல. அவங்க கேட்கறது இருப்பதற்குள் ஒரு உயரிய குறிக்கோளை அடைவதற்கு அவர்கள் கொடுப்பதற்கு தயாரா இருக்காங்க. உங்கள்ட்ட தேவை 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரம் எப்படி இருக்குன்றதை தான் அந்த டாக்ல ரொம்ப சிம்பிளா சொன்னார். நம்மளுடைய குருநாதர்களுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா சூட்சமா இருக்கும். நேரடியாக இது செய், இது செய்யாதுன்னு சொல்ல மாட்டாங்க. நான் அதில் புரிஞ்சிட்ட விஷயம், ஒரு பள்ளியில் சேர்றீங்கன்னா 1ஆம் கிளாஸ் படிச்சீங்கன்னா அடுத்த வருஷம் 2ஆம் கிளாஸ் போகணும். இந்த 1ஆம் கிளாஸ்ல நீங்க படிச்சதனுடைய தளத்திலிருந்து 2வது படிப்பு அடுத்த ஃப்ளோரா கட்டணும். அதுக்கப்புறம் 3ஆம் கிளாஸ், அப்புறம் 4ஆம் கிளாஸ். அந்த 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் உருவிட்டீங்கன்னா அந்த பில்டிங் அப்படியே உட்காந்துரும். அதை போன்று நம்மளுடைய ஒவ்வொரு நாள் பயிற்சியும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாளைக்கு என்னோட பயிற்சி பல இடங்கள்ல தாஜி சொல்லக்கூடிய ஒரு சீக்கிரட்டே இல்லை, ஓப்பனா சொல்றது தான். நீங்க ஒரு சிட்டிங்ல நீங்க உட்கார்றீங்கன்னா, நாளைக்கு நீங்க அந்த சிட்டிங்ல உட்காரும்போது இந்த சிட்டிங்கோட தொடர்ச்சியாக அந்த இண்டிவிஜுவல் சிட்டிங் இருக்கும். இண்டிவிஜுவல் சிட்டிங்னா தனி தியானம், நீங்க கர்த்தால வீட்டில் பண்றது வாட் எவர். நேற்று நான் எங்க விட்டேனோ அங்கேருந்து என்னுடைய தியானத்தை ஆரம்பிக்கும்.
டெய்லி முதலேருந்தே ஆரம்பிச்சிருந்தோம்னு சொன்னால் என்ன ஆகும்னா, அந்த 7 மாதம்ன்றது 7 மாதம் முடியும் போது முதல் நாள் எஃபெக்ட் தான் இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்றதை நீங்கள் கூர்ந்து கவனித்து லட்சக்கணக்கான ஆன்மீக பொக்கிஷங்கள் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், வாங்கத்துக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்றார். வள்ளலார் சொன்ன அதே மாதிரி விஷயத்தை தான் அவரும் சொல்றார். கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா 2 விஷயங்கள் மட்டும் மனசுல வச்சுக்கணும். சரியான பயிற்சி, சரியான நேரத்தில் பயிற்சி. இந்த சரியான பயிற்சின்றது என்ன? எது சரியான பயிற்சியாக அமையும் என்றால், எது நியமம் 3 சார்ந்து அமைகிறதோ அதுதான் சரியான பயிற்சி. அப்படின்னா நியமம் 3 போய் படிக்கணும். நியமம் 3 தெரியனா போய் படிங்க. இருப்பதற்குள் உயரிய குறிக்கோளை அடைவதற்கு நான் தயாராக இருக்கிறேன், அது அடையும் வரை நான் ஓய மாட்டேன். இந்த நியமம் 3 நீங்க தெளிவாக ஆயிட்டீங்கன்னு சொன்னா, இப்ப நான் உதாரணத்துக்கு 1000 கோடி சம்பாதிக்கணும்னா, அந்த 1000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணணுன்றதுல நான் தெளிவா இருக்கணும். அதுக்கு நான் என்ன படிக்கணும், என்ன உழைக்கணும், யாரோட நட்பு வச்சுக்கணும், யாரோட நட்பு வைக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த 3வது நியமத்தில் பாபுஜி மகாராஜ் சொன்ன அந்த விஷயத்தின்படி கடவுளுடன் ஒன்றாக கலந்து அந்த நிலைக்கு நான் வருவதற்கு தயாராக இருக்கேன்னு சொன்னா, ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் நேர நிர்வாக திறனை பத்தி நான் சொன்னேன். எதை செய்யறோன்றது முக்கியம் இல்லை, எதை செய்யக்கூடாது என்பது முக்கியம். இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்றதுல தெளிவா இருக்கணும். அதுல முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி, அந்த 1 மணி நேரம் நீங்கள் ஒதுக்கக்கூடிய அந்த 1 மணி நேரம் எப்படி இருக்கணும்ன்றதை பத்தி ஒரு முறை சார்ஜி மகாராஜ் சொன்னார். ஒரு குருநாதர் எப்படி தியானம் செய்வாரோ அதை போன்ற தன்மையுடன் நீங்க தியானம் செய்யணும். அது எப்படிங்க முடியும்? அப்படின்னா நீங்க உள்ள அந்த குருநாதருடன் ஒன்றாக இணைய வேண்டும். வெளியில இருக்கிற குருநாதர் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அடிக்கடி தாஜி சொல்றாரு. அது ஒரு எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அவர் இருக்காரு, அவரு என்னுடைய உள்ளில் இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக எப்பொழுதும் என்னுடனே இருக்கக்கூடிய குருநாதரை புரிந்து கொண்டு அவருடன் இணைவது எப்படி என்பதை எனக்கு சொல்ல வந்த ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஒரு வாத்தியார் படிப்பு சொல்லிக் கொடுக்குறாருன்னா, அந்த படிப்பை நம்ம ஃபுல்லா வாங்கிட்டோம்னா அந்த வாத்தியார் தன்மையை நம்ம உள்ள வாங்கிட்டோம்னு அர்த்தம். இதற்கு நம்ம தயாராக இருந்தோம்னு சொன்னா, அவர் 7 மாதத்தில், நான் போன முறை ஆரண்யில பேசும்போது சொன்னதா, ஒருவேளை சில பேர் அந்த குறிக்கோளை அடைஞ்சிருக்கலாம். அது உங்களுக்கும் அவருக்கும் தான் தெரியும். யாரா அடைஞ்சிட்டேன்னு நினைச்சீங்கன்னா ஆன்சர் ரொம்ப தெளிவு, நீங்க அடையல. கண்டவர் சொன்னதில்லை, சொன்னவர் கண்டதில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த உயரிய குறிக்கோளை நாம் அடைவதற்கு தயாராக இருந்தோம் என்றால், நான் பிரிசெப்டர்ஸ் மீட்டிங் எல்லா இடத்துலையும் நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக சொல்லுவேன், இதை நீங்க திரும்பி எனேபிள் பண்ணுங்க. எல்லா அபியாசிகளும் இன்னைக்கு தான் எனக்கு முதல் முறையாக இந்த மார்க்கத்தில் நான் மீண்டும் என் பயணத்தை முதல் முறையாக துவங்குகிறேன். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு பிறவியில இந்த மார்க்கத்துடன் ஏதோ ஒரு விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்கோம். அதனாலதான் இவ்வளவு நாள் நிலைச்சு நிக்கிறோம். இல்லைன்னா என்ன ஆகுனா, இந்த ஃபிளீட்டிங் கிளிம்ஸ்ன்னு வாங்க, அப்படி பார்த்துட்டு அப்படியே போறது. இப்போ நீங்க ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ தியானம் பண்றீங்கன்னா, எப்பொழுதோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு ஜென்மத்தில் அந்த விதை விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா உங்களுக்கும் இந்த மார்க்கத்திற்கும் ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் கண்டிப்பாக இருக்கிறது. அப்படி இல்லைனாலும் உருவாக்கிக்கலாம். பூர்வ ஜென்ம பந்தம் இல்லைனாலும் எங்களால் உருவாக்க முடியும். இதற்கு நான் தயாராக இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்னிலேருந்து முடிஞ்சதுன்னா பயணத்தை திரும்பி முதலேருந்து ஆரம்பம். நான் பல முறை, அட்லீஸ்ட் 4 முறை என்னோட வாழ்க்கையில் இதை நான் பண்ணியிருக்கேன். மீண்டும் 3 சிட்டிங் இன்னிலேருந்து ஆரம்பிக்கிறோம். நான் ஒரு முறை ஆரணியில் பேசும்போது அதை பற்றி நான் ஜோக்கா சொன்னேன். இங்கிலீஷில் 7 இயர் இச் அப்படின்வாங்க. கல்யாணமானவங்களுக்கு மேல் நாட்டில் இது சொல்லுவாங்களாம். 7 வருடத்துக்கு ஒரு முறை ஏண்டா கல்யாணம் ஆச்சு, விட்டுட்டு போயிடலாமா, மனைவிக்கும் தோணும் கணவனுக்கும் தோணும். அந்த மாதிரி நேரங்களில் மீண்டும் அவங்களுடன் முதல் முறை பார்த்த மாதிரி பழகி, அதுவும் திரும்பி தாலி கட்டணுன்ற அவசியம், அந்த உணர்வுடன் பழகி மீண்டும் அந்த பயணத்தை தொடங்குங்கள். அப்போ அந்த 7ன்றது 14 ஆகும், 21 ஆகும், 28 ஆகும், இதே மாதிரி போயிட்டு இருக்கும். இதற்கு நம்ம தயாராக இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் முதல்ல சொன்ன மாதிரி காலத்தின் அவசரம்,
எவ்வளோ பேர் அடுத்த வருஷம் இருப்போம், எவ்வளோ பேர் நாளைக்கு இருப்போம், எவ்வளோ பேர் 6 மாதம் வச்சிருப்போம் தெரியாது. அது இயற்கையினோட ரகசியம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு 7 மாதம் நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்ற ஒரு பிரயத்தனம் நம்ம எடுத்துக்கணும். அதற்கு தேவையான உடல் உழைப்போ சாப்பாடு ரிலேட்டட் விஷயத்தோ தெளிவாக வைத்துக்கொண்டு, மனதை தெளிவாக வைத்துக்கொண்டு, இனி 8ஆம் தேதி பிப்ரவரி 2026 முடிஞ்சதுன்னா நாளிலேருந்து ஆரம்பிங்க. இதுலேருந்து முடிச்சிங்கன்னா ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு 7 மாதம் முடியும். தினசரி டைரி தயவு செஞ்சு எழுதுங்க. இன்னைக்கு இந்த சிட்டிங் முடிஞ்சது, இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டது. எதுக்கு கொடுக்கப்பட்டது? நாளைக்கு நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது வாத்தியார் அந்த இடத்துலேருந்து தான் கிளாஸ் எடுப்பார். ஏபிசிடி சொல்லி முடிச்சாச்சு, நீங்கள் அடுத்த கிளாஸ் போறீங்கன்னா அந்த ஏபிசிடி வச்சு என்ன வார்த்தைகள் சொல்லு, திரும்பி ஏபிசிடி சொல்லி கொடுத்தாருன்னா, அப்படின்னா நாளைக்கு நான் சிட்டிங்கில் உட்காரும்போது என்னுடைய குருநாதர் எனக்கு ஒரு அடிஷ்னல் லெசன் கொடுக்குறாருன்னா அந்த ஏபிசிடியில் நான் முடிச்சிட்டேன்றது எனக்கு தெரியணும். ஆனால் நாளைக்கு வார்த்தை, அதுக்கு அடுத்த நாள் வாக்கியம், அதுக்கப்புறம் பேராகிராஃப், அதுக்கப்புறம் ஒரு சாப்டர், அதுக்கப்புறம் ஒரு புத்தகம், அதுக்கப்புறம் பல புத்தகங்கள். அப்படின்னா நாளை நான் உட்காரும்போது எனக்கு இன்னைக்கு அவர் எங்கே கொண்டு வந்து விட்டாரு, அந்த உள் உணர்தல் சென்சிட்டிவிட்டி இங்கே எனக்கு விட்டாரு, நாளைக்கு நான் அங்கேருந்து ஆரம்பிக்க போறேன்றதை நான் ஆரம்பிக்கவும் எனக்கும் தெரியணும், அவருக்கும் தெரியும். அப்படி எதுக்கு ஒரு நாள் எங்கேயா விட்டு போச்சுன்னா, இந்த ஒரு படத்தில் சொல்ற மாதிரி பரோட்டா கவுண்ட் முதல்ல ஆரம்பிக்கும். திரும்பி ஒரு வாரம் கழிச்சு மிஸ் ஆயிடுச்சுங்க, 15ஆம் தேதி எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல விட்டேன் அப்படின்னா 15ஆம் தேதி பிப்ரவரி திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். அப்படி பண்ணா கூட 2-3 முறை அந்த தவறுகளை பண்ணா கூட நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நம்ம நிறைய சூடு வாங்கி உட்காந்துருக்கோம். இந்த தெரியாது நல்லா செய்வோம். அவர் கொடுப்பதற்கு தயாராக இரு. லூட் மீ அப்படின்னு சொல்லி பாபாஜி மகாராஜ் என்ன கொள்ளை எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போ அப்படின்றார். ஏன்னா கொடுத்தா குறையக்கூடிய விஷயத்த அவங்க வச்சுக்கல. அவர் சொன்ன மாதிரி நான் இன்ஃபினிட்டிலேன்னு வரேன், நீ எவ்வளோ எடுத்தாலும் குறையாது. இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டின்னா என்ன? இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி என்ன? இன்ஃபினிட்டி. ஸோ அவர் கொடுப்பது நம்ம எடுக்கிறதுக்கு தயாராக இருந்தால் 7 மாதத்தில் அந்த குறிக்கோளை அடைய முடியும். இதற்கு நீங்கள் தயாராக இருக்கும் பட்சத்தில் நான் ஏற்கனவே உங்க ஜோனல் கோஆர்டினேட்டர், சென்டர் கோஆர்டினேட்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் எல்லாத்தையும் சொல்லி யாரெல்லாம் ரெடியாக அவங்களையும் நான் திரும்பி முதல் முறையாக இந்த பயிற்சியை பார்க்குற மாதிரி பார்க்க சொல்லியிருக்கேன். இதனால என்ன நடக்கும்? குறிக்கோளை அடைகிறோமோ இல்லையோ, முக்கியமாக எனக்கு இந்த பயிற்சியினுடைய தன்மை மீண்டும் தெளிவாக புரியாது. முதல் முறை சிட்டிங் எடுக்கும்போது அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். முதல் முறை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்னுடைய மனைவியோ கணவனையோ நான் பார்க்க போகும்பொழுது எவ்வளோ ஒரு ஆர்வத்துடன் போவோம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் சிட்டிங், இன்னைக்கு செகண்ட் சிட்டிங், இன்னைக்கு தேர்டு, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சத்சங், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பண்டாரா, இன்னைக்கு தான் முதல் முறை மாஸ்டர் நான் பிசிக்கலா பார்க்க போறேன் அப்படின்னா எப்போ ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். பாபாஜி மகாராஜ் அடிக்கடி சொல்றார், நம்மளுடைய மொத்த மார்க்கமும் இட்ஸ் ஆல் அபவுட் வண்டர், ஆச்சரியம். ஒவ்வொரு முறை என்னை சுத்தி நடக்கக்கூடிய விஷயம் ஒரு ஆச்சரியமான விஷயம்ன்றது எனக்கு. நான் இப்ப பேசுறேன், இங்க நின்று பேசுறேன்னா அது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். உயிரோட இருக்கேன், உங்களோட பேச முடியுது, பேசுது, உங்களுக்கு காது கேட்குது, புரியுது. இதெல்லாம் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான விஷயம். 2.5 கோடி ஜீவராசிகளை வேற எந்த ஜீவராசிகளால் இது சொல்ல முடியாது. அவங்க சொல்றது எனக்கு புரியுது, என்னால் அதை பகுத்தறிந்து என்னுடைய முன்னேற்றத்துக்கு யூஸ் பண்ண முடியுன்றது தெரியல, நம்மளால் அது முடியும். ஸோ சரியான பயிற்சி, சரியான நேரத்தில், சரியான முறையில் பயிற்சி செஞ்சு குருநாதர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த பொக்கிஷங்களை பெற்று 7 மாதத்தில் குறிக்கோளை எல்லோரும் அடைவோம் அப்படின்ற ஒரு வேண்டுதலுடன் பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.